இன்றைய தியானம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, துக்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஒவ்வொரு நாளும் இந்த ஆகார போல அழுதுட்டுருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்தத்தான் உங்களை காண்கிற தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேச வந்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்கள் மேலே அவருடைய ஆணிகள் கடாப்பட்ட கரத்தை வைத்து, மகளே, நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறார். இங்கு இந்த பெயரை அவருக்கு சூட்டினது ஒரு பெண். அவள் யார்? அவள் ஒரு அடிமை பெண். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 16:7 அவளை கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். எங்கு சந்திக்கிறார்? அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிறதான வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே காண்கிறார். கண்டு 9 அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கியிரு என்று சொல்கிறார். ஏன் அவளை பார்த்து இந்த வார்த்தையை கர்த்தருடைய தூதனானவர் கூறுகிறார்? ஆதியாகமம் 16:4 பார்க்கிறோம். ஆகார் தன்னுடைய நாச்சியாராகிய சாராளை அற்பமாக எண்ணினாள். ஆகவே சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம் உங்கள் மேலே தான் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய கரத்தில் நான் கொடுத்தேன். அவள் கர்ப்பவதியான பிறகு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராகன்னு சொல்லி அவள் கதறுகிறாள். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சாராய் அவளை ஆகாரை கடினமாய் நடத்தினபடினால் ஆகார் அவளை விட்டு ஓடி போனாள் என்று பார்க்கிறோம். அவள் தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போனாள். ஓடி போகிறதான வேளையில்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சந்திக்கிறார், நீரூற்றண்டையிலே சந்திக்கிறார். சந்தித்து பேசுகிறார். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். அவளோ உண்மையாய், நான் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர், பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி வாசிக்கிற இடத்திலெல்லாம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான ஒரு காரியம். அங்கு இயேசு கிறிஸ்து அவளை சந்தித்து, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொல்கிறார். 10 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை தருகிறார். இந்த வார்த்தையை கேட்டு அவள் கடந்து வரும்பொழுதுதான், பிரியமானவர்களே, அந்த இடத்துல என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசினாரே, அந்த கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆகாரை போல அடிமைத்தனத்திற்குள், பாவத்திற்குள், உலகத்திற்குள், மாம்சத்திற்குள், ஏதோ ஒரு காரியத்திற்குள் அடிமைப்பட்டு காணப்படலாம். ஆனால் அந்த அடிமைத்தனம் உங்களை மேற்கொண்டு இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் அதனை மேற்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல புது பலனை பெற்றுக்கொண்டு, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் எதிர்த்து போராடி நின்று ஜெயம் பெறும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களை காண்கிற தேவனை நீங்களும் கண்டு அவருக்கு ஒரு நாமத்தை சூட்டும்படிக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். அன்றைக்கு ஆகார் தன்னோடு பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீங்களும் கர்த்தருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமங்களில் ஒன்றை சொல்லி, என்னை காண்கிறவரே, நீர் என்னை கண்டீரப்பா, என் வேதனை கண்டீர், என்னோடு பேசினீர், என்னை பலப்படுத்தினீர், எனக்கு வாக்குத்தத்தம் தந்தீர், எனக்கு யெகோவா ஈரேவா இருந்தீர், எனக்கு யெகோவா நிசியா இருந்தீர், யெகோவா ஷாலோமா இருந்தீர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைப்பார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு ஈசாக்கை பலியிட வேண்டிய இடத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்து அதை பிடித்து அதை கர்த்தருக்காக தகன பலியாய் செலுத்தின பிறகு ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று வாசிக்கிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாமின் தேவையை சந்தித்தவர் இன்றைக்கு உங்களுடைய தேவையை சந்திப்பார். ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர்
உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்களோடு பேசுகிற கர்த்தர், நீர் எங்களை காண்கிற கர்த்தரப்பா. நீர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாங்கள் அடங்கி இருக்கவும், ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் உம் நாமத்தை தொழுது கொள்ளவும், எங்களுக்கு வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை காண்கிற தேவனை நாங்களும் காண எங்கள் கண்களை திறந்தருளும் அப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த கண்களை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.